ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கிரிப்டோ ஃபீல்டில் நிறைய பேருக்கு லொசஸ் மட்டுமே ஃபேஸ் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இப்போ அந்த லொசஸ் எதனால் ஃபேஸ் ஆகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கான முதல் ரீசன் என்னென்னு சொன்னால் ஃபோமோ. இந்த ஃபோமோன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறீங்க. சரியா, உதாரணத்துக்கு 1:2 நீங்கள் ஒரு ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களே. இப்போ அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணோன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய ட்ரேட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், உங்களுடைய அந்த ஸ்டாப் லாஸ் அந்த ஜோன் ஒன்று இருக்குது தானே, அது உள்ளுக்கும் மார்க்கெட் வருது. ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கல, அது உள்ளுக்கும் மார்க்கெட் வருது. இப்போ வரக்குள்ள நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த ஜோன் உள்ளுக்கு வந்துடுச்சு, அப்போ இன்னும் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிளைண்டான ஒரு ப்ரெடிக்ஷனில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ட்ரேட் லாஸில் தான் க்ளோஸ் ஆகும். சரியா, ஆனால் மார்க்கெட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை ஒரு மெனிப்புலேஷனாக யூஸ் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே ரிவர்ஸ் ஆக்குவாங்க. அப்படி ரிவர்ஸ் ஆகக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அநியாயம் நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி நீங்கள் ரிவேஞ்ச் ட்ரேடோட என்டர் பண்ணுவீங்க. சரியா, இந்த ரிவேஞ்ச் ட்ரேட் என்டர் பண்ணவனுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுடைய இமோஷனலாக நீங்கள் எஃபெக்ட் ஆகுவீங்க. நீங்கள் இமோஷனல் எஃபெக்ட் ஆகக்குள்ள உங்களுடைய ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் என்டர் பண்ணக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க. லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேனிபுலேட் ஆக்கிட்டு மேலே கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், திருப்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அங்கே வச்சு இப்போ மார்க்கெட் நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ண போகிற மார்க்கெட் மேலே கொண்டு போகிறான். மேலே கொண்டு போகக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ரிவேஞ்ச் ட்ரேடை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. திருப்பி இன்னொரு லாங் என்டர் பண்ணுறீங்க. அங்கே வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இதனால் என்ன ரீசன் சொன்னால், நேரத்தோட சொன்ன மாதிரி தான் பிளைண்டான ஒரு ப்ரெடிக்ஷன். சரியா, பிளைண்டான ப்ரெடிக்ஷன், மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணாத ரீசன் உண்டு. ரெண்டாவது ஃபோமோ. மூணாவது உங்களுடைய இமோஷனல் கண்ட்ரோல். உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் ரிவேஞ்ச் ட்ரேட், மார்க்கெட்டுக்கு ரிவேஞ்சாக நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. சரியா, இந்த ரிவேஞ்ச் ட்ரேட் தான் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அப்போ இந்த ரிவேஞ்ச் ட்ரேட்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாங்கள் ட்ரேட் பண்ணுறது ட்ரில்லியன் கணக்கான மார்க்கெட்டில், ட்ரில்லியன். சரியா, அப்போ எங்களுடைய $100 $200 அதெல்லாம் சின்ன ஒரு அமௌண்ட். சரியா, அப்போ இந்த சின்ன அமௌண்ட்டையும் கூட அவங்க லிக்விடேட் பண்ண நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒழுங்கான ப்ரெடிக்ஷனோட ஒழுங்கான அனலைஸோடு தான் நாங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும். அது உண்டு. சரியா, இப்போ ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஃபேக் குருஸையும் ஃபாலோ பண்ணுற ரீசன். சரியா, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு சிக்னல் தாரன்னு சொல்கிறாரு, நீங்களும் போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட சிக்னல் எடுக்கிறீங்க. சிக்னல் எடுத்து நீங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறீங்க. சரியா, இப்போ அவருடைய ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும், அவருடைய ப்ரெடிக்ஷன். சரியா, அவர் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அனலைஸ் பண்ணணும். அவர்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் யார். சரியா, அவருக்கு இந்த கிரிப்டோ ஃபீல்டு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணின பிறகு தான் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சிக்னல்ஸை பை பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி. சரியா, அவர் யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டுக்கு போகும்போது ரெண்டாவது நீங்கள் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் ஃபேக் குருஸையும் ஃபாலோ பண்ணுற ரீசன் அண்ட் ஃபேக் சிக்னல்ஸ் தர குரூப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் அவங்க ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவாங்க அவங்களோட மார்ஜினுக்கு. சரியா, மார்ஜின்னு சொன்னால் உங்களுடைய அமௌண்ட். மார்ஜின் தான் உங்களுடைய அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் மார்ஜின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுடைய மார்ஜின் எப்படியும் $10,000 மேலே இருக்கும். சரியா, அப்போ உங்களுடைய மார்ஜின் அங்கிட்ட $100. அப்போ இந்த $100க்கும் $10,000 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அவங்களுடைய ட்ரேட், இப்போ அவங்களுடைய ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஸ்டாப் லாஸை வைப்பாங்க. நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் ஓகே இவங்க ஸ்டாப் லாஸ் தந்துக்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் அதே சேம் ஸ்டாப் லாஸை தான் வைப்போம். நாங்கள் அப்படி வைக்க எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுடைய அக்கௌண்ட் லிக்விடேட் ஆகிரும். அது என்ன ரீசன்னா, எங்களுடைய மார்ஜின் லோ மார்ஜின். சரியா, சின்ன அமௌண்ட், அவங்களுடைய அமௌண்ட் பெரிய அமௌண்ட். அப்போ அவங்க அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு தான் அவங்களுடைய ஸ்டாப் லாஸை வைப்பாங்க. அப்போ அவங்களோட மணி லிக்விடேட் ஆகும், அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் படுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய அமௌண்ட் பெருசு. அவங்களுடைய அமௌண்ட் பெருசு, எங்களுடைய அமௌண்ட் சின்னது. சரியா, அப்போ
இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ இந்த சின்ன அமௌண்ட் வச்சு செய்யலாது அப்படின்னு சொல்லி. சின்ன அமௌண்ட் வச்சு செய்யலாம். சின்ன அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $100 ஈவன் $10 வச்சு கூட ட்ரேட்ஸை வந்து உங்களுக்கு என்டர் பண்ணலாம், சரியா? ஆனால் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு மென்டர், கரெக்டாக நீங்கள் சரியாக படித்து சரியான பிளேஸில் நீங்கள் ட்ரேடை என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து செகண்ட் ரீசன், சரியா? இப்போ தேர்ட் ரீசன் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவோம், சரியா? இப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எங்களோட லிக்விடிட்டி வந்து எங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆகிரும். அது என்ன ரீசன் சொன்னால், இப்போ நாங்கள் ஸ்டாப் லாஸோட நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு லிமிட் தான் இருக்கும். இப்போ $10 வச்சு நாங்கள் ஸ்டாப் லாஸ் $2 வைக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பட்டன்னு சொன்னால் $2 தான் லாஸ் ஆகும். சப்போஸ் நாங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம்னு சொன்னால் எங்களுடைய $10 எங்களுக்கு வந்து லிக்விடேட் ஆகிடும். ஓகே, ஃபைனல் ஃபோர்த் விஷயம் என்னென்னு சொன்னால் ஹை லெவரேஜ். இப்போ எங்களுடைய மார்ஜினுக்கு ஏற்ப தான் நாங்கள் வந்து லெவரேஜ் வைக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து $100 இருக்குது, நாங்கள் வந்து வைக்கிறோம் 100x. இப்போ 100x வச்சோம்னு சொன்னால் 100 மடங்கு, சரியா? அப்போ 100 மடங்குன்ற கொள்ள எங்களுடைய இப்போ மார்க்கெட் வந்து $100க்கு கொஞ்சம் கீழே வந்தாலும் எங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ளூ ஆகிரும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய லெவரேஜ் வந்து ஹை லெவரேஜ். அப்போ எங்களுடைய லெவரேஜை கண்ட்ரோல் பண்ணி எங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னு சொன்னால் நாங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறுவோம். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரியாது, கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.